அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜகவினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுக்க கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய சூழலில் இதனை எதிர்த்து வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது கண்டனங்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பாக அண்ணாமலை என்ன கூறியிருக்கிறார்? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் கண்டன போராட்டமானது நடத்த முயற்சி செய்த பாஜகவினரை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து இருக்கக்கூடிய நிலையில இந்த கைது நடவடிக்கையை குறிப்பிட்டும் காவல்துறைக்கு கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய வகையிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்து போராட்டம் நடத்த சென்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் சகோதர சகோதரிகளை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்திருப்பதாகவும், அதே போல குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள் என்றும், ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து திமுக தவறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடும் ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முழுக்க முதலமைச்சர் தான் பொறுப்பு என்றும் கூட அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்காரு. திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க எத்தனை கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளை செய்வதாகவும், காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருப்பதாகவும் இத்தகைய கண்டனங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.